பெரிய மகிழ்ச்சி என்னன்னாங்க ஐயா, முருகன் ஐயாவை பற்றி எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, நம்ம அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா அரசியல் ஐயா, உண்மையான ஜனநாயகம் என்னன்னா, ஒரு சாதாரண மனிதன் ஒரு உயர் பதவிக்கு வந்தால் ஜனநாயகத்திற்கு ஒரு மரியாதை, ஒரு அழகு. மனிதனுக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் ஒரு கட்சியில எல்லா பொறுப்புக்கும் அந்த கட்சி கொண்டு வந்தால் அந்த கட்சிக்கு ஒரு அழகு. இன்னைக்கு கோனூர்ல ஒரு விவசாய குடும்பத்துல தந்தை தாய் இருவரும் விவசாய வேலை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கோனூருக்கு போனீங்கன்னா இன்னைக்கு முருகன் ஐயாவுடைய தோட்டத்துல வீட்டுல அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்பாவும் அம்மா. அந்த குடும்பத்திலே பிறந்து நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இது போல் செய்யாதுங்க ஐயா. மாநில தலைவராக, SC/ST கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக, அதன் பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக, அதன் பிறகு மத்திய அமைச்சராக, அதன் பிறகு மற்றும் ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினராக. அதுவும் பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல 2 அமைச்சர்களுக்கு மட்டும்தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா அதை 2வது முறையாக நீடிச்சிருக்கிறாங்க. பாருங்க, 2 அமைச்சர்களுக்கு மட்டும்தான் திரும்ப அதை கொடுத்திருக்கிறாங்க. ஒருவர் நம்முடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், இன்னொருவர் நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள். இது என்ன ஐயா, ஒரு ஊக்கம் கொடுக்குது. இங்க எத்தனையோ இளைஞர்கள் சைடுல நிப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை இங்க இருக்கலாம். 2029 33% இடஒதுக்கீடு வந்து நடக்கக்கூடிய முதல் பாராளுமன்ற தேர்தல் 2029 வரும் பொழுது இங்க இருக்கவங்க யாரோ ஒருத்தர் MLA MP ஆகலாம். அதற்கு முன்னாடி MLA MP 2026 ஆகலாம். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராச்சும் இப்ப பாத்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த கட்சியில நானும் வரணும், நானும் தலைவரா வரணும், நானும் மக்களுக்கு சேவை பண்ண. இது போன்ற நிகழ்வு அவர்கள் எல்லோருக்கும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சி அனைவரையும் மதிக்கும், எல்லோருக்கும் இந்த கட்சியில வாய்ப்பு இருக்கிறது என்பதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் முருகன் ஐயாட்ட சொன்னோம், உங்களுடைய முதல் நிகழ்வு கொங்கு மண்டலத்தில் இருக்கணும், அதுவும் உங்களுடைய முதல் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மண்டலம் இருக்கணும். 20ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் கூட 22ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இந்த நிகழ்ச்சிக்கு தான் தன்னுடைய முதல் நிகழ்ச்சியாக வர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய அண்ணன் முருகன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து அவருடைய பணி இன்னும் சிறக்கட்டும். ஒரு தனி மனிதராக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் போராடி கொண்டிருக்கின்றார். எவ்வளவு போய் பேசுறாங்க பாரு. அது வானதி அக்கா எப்படித்தான் சட்டமன்றத்தில் இந்த குரூப் எல்லாம் சமாளிக்கிறாங்களோ. இன்னைக்கு வானதி அக்காவை சமாளிக்க முடியலன்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிளம்பி வந்திருக்காரு பதில் சொல்ற. பாருங்க, அவருடைய அப்பா என்ன கேட்டாரு, பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னு கலைஞர் ஐயா கேட்டார். பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு, இங்க இருக்கா, அங்க இருக்கான். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய MLA-வனுடைய கேள்வியை சமாளிக்க ஒரு முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு வந்து நேற்று அவர் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்கு. அதாங்க பாரதிய ஜனதா கட்சி. MLA ஆபீஸ் திறக்கவே மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு பக்கம் MLA ஆபீஸ் திறந்து பார்த்திருக்கிறீங்களா? இந்த பாத யாத்திரையில் நான் போகும்போது ஒரு 10-15 இடத்துல பேசியிருக்கேன். இந்த MLA ஆபீஸ், MLA வந்து 2 வருடம் ஆகிறது, சில இடத்துல பேசியிருக்கிறாங்க. இங்க MLA வந்ததே இல்ல, இந்த ஆபீஸ் MLA-வே பார்த்ததில்ல, இந்த ஆபீஸ் திறந்த பிறகு பூட்டு தான் போட்டிருக்கு. ஆனா இங்க ஒரு MLA 234 MLA ஒரு MLA சொல்றாங்க, என்னங்க திறக்கிறது, என் ஆபீஸ் ISO வாங்கியிருக்கிறேன், எப்ப வேண்டுமானாலும் யாரு வேண்டாலும் வரலாம். இதாங்க பாரதிய ஜனதா கட்சி. புதுமை எப்பொழுதுமே இருக்கும், எப்பொழுதுமே ஒரு படி முன்னாடி யோசிப்பாங்க, பழையதை ஏத்துக்கவே மாட்டாங்க, இன்னும் முன்னாடி செல்லலாமா, மக்கள் பணியை இன்னும் வேகப்படுத்தலாமா. ISOங்கிறது என்னங்க ஐயா, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ISO 901 என்னங்க அது? நீங்க MLA ஆபீஸ்க்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த நாளுக்குள்ள அந்த பெட்டிஷனுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதி செய்வது ISO. மற்ற ஆபீஸ்ல பெட்டிஷனே வாங்க மாட்டாங்க ஐயா. பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா ISO 901 2015 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல வானதி அக்காவுடைய அலுவலகத்துல கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற அலுவலகத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா உறுதி வார்த்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்வது ISO. சும்மா ISO வாங்குறமாங்க ஐயா. இன்னைக்கு அது ஒரு இலக்கணமா, மற்ற MLA-க்கெல்லாம் இலக்கணமாக இன்னைக்கு நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய MLA அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தமிழகத்தில், ஐயா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம், ஒரு சோறு எடுத்து பதம் பார்த்தா ஒரு பானை சோறுக்கு பதம். 2026 234 MLA-க்களுக்கு ஒரு சோறு பதமாக இருக்கக்கூடிய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நன்றி கலந்த என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மற்றும் ஒரு MLA அம்மா சரஸ்வதி அவங்க, அம்மாக்கு 75 வயசு தாண்டிட்டாங்க. எங்கேயாச்சும் அம்மா கூட போனீங்கன்னா
யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துருவாங்க கையில. அவங்க பேரே மக்கள் மருத்துவர் மொடக்குறிச்சி நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர். வயது ஒரு பாரம் கிடையாது, எப்பொழுதும் கூட மக்கள் சேவை, கையிலே ஒரு மக்கள் மருத்துவராக ஒரு தனி பெயர். இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் அடையாளம். எம்.ஆர். காந்தி ஐயா ஒரு எம்எல்ஏ நீங்க பாருங்க, அப்படியே கல்கண்டு போல வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இந்த 4 எம்எல்ஏக்கள் ஒரு பானை சோறுனுடைய பதமுங்க. 2026 மக்கள் ஆதரவோடு 234 எம்எல்ஏக்கள் தமிழகம் முழுவதுமே இந்த 4 பேர் மாதிரி 234 வந்து உட்கார்ந்தா ஆட்சி எப்படி இருக்கணும் மக்கள் யோசிக்க வேண்டாம். அதனால்தான் எங்கள் அனைவருக்கும் பெரிய நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக மாற்றம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை. மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் எனக்கு இருக்குங்க ஐயா. பெருங்கோட்ட பொறுப்பாளராக சகோதரர் ஏபி முருகானந்தம் அவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஐயா ஒரு பெரிய சவாலுங்க ஐயா. அதாவது ஆளுங்கட்சி கிடையாது, அதிகாரப்பூர்வமாக எதிர்கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி 234 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒரே ஒருவர் அண்ணன் முருகன் அவங்க இருக்கிறாங்க. இந்த கட்சி எப்படி யோசிக்குதுனாங்க, இதுவரை தமிழகத்தினுடைய அரசியல்ல யாரும் செய்யாத ஒரு பொதுக்கூட்டத்தை நாங்கள் செய்வோம். யோசிக்கிறக்கே ஒரு தைரியம் வேணும், செயல்படுத்துவது இரண்டாவது தைரியம். அதுபோல் யோசித்து மாதாப்பூர்ல பல்லடத்துல 27ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டிற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இவருடைய தலைமையில மிகப்பெரிய 4500க்கு மேல நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் பணி செய்கின்றார்கள். ஏபி முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டைடன் உல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதன் சித்தாந்தத்துல எப்படி வந்து ஒரு உல், அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடையில பட்ட ஆடையில அந்த பட்டுல ஒரு டைய கலந்துட்டீங்கன்னா எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல் சித்தாந்தத்தை பிரிக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ரமேஷ் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார். அவருடைய முதல் பொதுக்கூட்ட நிகழ்வும் கூட இதுதான். முதல் பொதுக்கூட்ட நிகழ்வு மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து, இதற்கு முன்பு மாவட்ட தலைவராக இருந்த அருமை சகோதரர் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். சிங்கானல்லூர் பகுதியை சார்ந்தவங்க. அவர் ஒரு மிக வித்தியாசமான தலைவர், நம்ம எல்லோருக்குமே தெரியும். மேடையில பேச மாட்டாரு. நான் எலெக்ஷன் நிக்க போறேன், நான் பேச மாட்டேன், நான் பின்னாடி கட்சி வேலையை மட்டும்தான் செய்யும். ஒரு எளிமையான தலைவராக இருந்து, தொண்டர்களுடைய தலைவராக இருந்து நிறைய பணியை செய்துவிட்டு, அவரே எனக்கு ஓய்வு வேண்டும் சிறிது காலம், என்னுடைய உடல்நிலைக்காக எனக்கு ஓய்வு வேண்டும் சிறிது காலம், மற்றவர்கள் ஓடட்டும், பின்னால் நான் ஓடுகின்றேன் என்று சொல்லி இன்னைக்கு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பாலாஜி உத்தமராஜ் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்கள், மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க, பேராசிரியர் கனக சபாபதி அண்ணன் இருக்கிறாங்க. அவர் உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் 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 என்று அந்த மூச்சிலும் கோயம்புத்தூரை வைத்து பேசக்கூடிய தலைவர், அவருக்கு நன்றியை தெரிவித்து, நம்முடைய மாநில பொருளாளர் அரசியலிருந்து ஓய்வு பெறுவதாக என்கிட்ட சொன்னார். நான் மாநில தலைவராக பொறுப்பேற்கும் பொழுது இன்னைக்கு அந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்றேங்க. நான் சொன்னேன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் வரை உங்களுக்கு ஓய்வு இல்லை, அதுவரை நீங்கள் அந்த பொறுப்பில் இருந்துதான் வேண்டும், உங்களுக்கு ஓய்வு கொடுக்க போவதில்லை என்று வற்புறுத்தி மறுபடியும் மாநில பொருளாளராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எஸ்.ஆர். சேகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அண்ணன் ஜி.கே. செல்வகுமார் அவர்கள், கோயம்புத்தூரும் அவருடைய குடும்பமும் ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இந்த கோயம்புத்தூருடைய பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கும் அவருடைய குடும்பத்தினுடைய பங்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. எனக்கு இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பயிற்சிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஜி.கே. செல்வகுமார் அவர்கள் வேறு வேறு பொறுப்புல பொதுச் செயலராக, துணைத் தலைவராக எல்லா பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. அண்ணனுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லைங்க. இந்து மக்களுடைய குரலாக தமிழகம் முழுவதுமே இந்த யாத்திரை எனக்கு தெரிந்து 50 தொகுதிக்கு மேல வந்திருக்கிறாங்க. 50 தொகுதிக்கு மேல எல்லா இடத்திலும் வந்திருக்கின்றார். அவருக்கு ஒரு பெரிய வெறி, திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு சாய்க்க வேண்டும் என்கின்ற பெரிய வெறியோடு ஒரு தலைவராக, இந்து மக்கள் கட்சியினுடைய அற்புதமான தலைவராக தொண்டர்களோடு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மாநில பொறுப்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.